ஜெபம் செய்வோம். ஆண்டவரே கர்த்தாவே, 107 கர்த்தாவே, எங்களுக்கு நீர் செய்த நன்மை கர்த்தாவே, 1008 கர்த்தாவே, 1,07 கர்த்தாவே, உம்முடைய காருண்யத்தினாலே உம்முடைய இரக்கத்தினாலே இந்த மாலை வேளையிலும் நாங்கள் உம்மை சோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஒரு விஷயங்களை நினைத்து பாருங்க கர்த்தாவே, ஒரு விஷயம் இந்த தம்பியை நினைத்து பாருங்க கர்த்தாவே. ஆண்டவரே, எல்லா பணத்தையும் இழந்து தவிக்கிற கர்த்தாவே, தன்னுடைய பிள்ளைகள் மேல் பாசத்தை வைத்து கொண்டு ஐயோ பிள்ளைகளுக்கு தின்பண்டம் கூட வாங்கி கொடுக்க முடியவில்லையே என்று தவித்து கொண்டிருக்க இந்த பிள்ளைக்கு ஏதாயிலும் கர்த்தாவே ஒரு வழிகளை காட்டி, வருமானத்துக்கு ஏதாலும் வழிகளை காட்டுங்க கர்த்தாவே. சத்துரு இந்த குடும்பத்தை விட்டு நீங்கட்டு கர்த்தாவே, சத்துரு கொடுக்குற உபாதைகள் இவர்களை விட்டு நீங்கட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பிலே களி கூறட்டு கர்த்தாவே, உம்முடைய மகிழ்ச்சியிலே களி கூறட்டு கர்த்தாவே, உம்முடைய நன்மையிலே திளைக்கட்டு கர்த்தாவே. இருள் விலகுவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த குடும்பத்தை பிடித்திருக்கிற இருள் விலகட்டும். இயேசுவின் நாமத்தினால் இந்த ஆண்டவரே இந்த மகளை பிடித்திருக்கிற கர்த்தாவே பிள்ளி சுனிய கட்டுகள் விலகட்டு கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தாவே வாழ்க்கையே இல்லை என்று ஆண்டவரே அழுது கொண்டிருக்கிற இந்த மகளுடைய இருள் விலகட்டு கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே, பலவிதமான சோதனைகளினாலே தன் மனதை அலைபாய விட்டு கொண்டிருக்கிற இந்த வாலிபனுடைய இருதயத்தில் இருள் அகலட்டு கர்த்தாவே. ஆண்டவரே, வெளிச்சத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் உயர் வடைவார்களாக கர்த்தாவே. இந்த உலகம் வாழ்வதற்கே படைக்கப்பட்டிருக்குது என்பதை உணர்வார்களாக ஆண்டவரே. தோல்வி பயத்தை நெஞ்சத்திலிருந்து எடுத்து போடுங்க கர்த்தாவே. உலகத்தை ஜெயித்தேன் என்ற இயேசு கிறிஸ்து இந்த பிள்ளைகளை உலகத்தை ஜெயிக்க வைப்பீராக. இயேசுவிலே வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 107 30 31 அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து. 107 உனக்கு இருக்கிறது என்னும் ஆசீர்வாதம் 1008 உள்ளே வந்தது 107 அன்பு, சமாதானம், சந்தோஷம், வம்ச விருத்தி, இதெல்லாம் உள்ளே வந்தது 107. வெளியே சென்றது 1007. கோபம், எரிச்சல், பெருமை, போட்டி, காமம், கொடூரம், இப்படி வெளியே சென்றது 1007. உள்ளே வந்தது 107. அது ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தாள். வெளியே சென்றது 67. அது ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத பல காரியங்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 107ஆம் சங்கீதத்திலே இங்கே சொல்லுகிறார், அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். ஆம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். அமைதல் உண்டான நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆம் ஆண்டவர், நீ தேடின துறைமுகத்தில் வந்து சேர்த்திருக்கிறார். உன்னுடைய மனதிலே இருந்த குழப்படி என்ன? கடல் அலை வீச வேண்டாம். உன்னுடைய உள்ளத்தில் எவ்வளவு அலை வீசி கொண்டிருந்தது, உன்னுடைய வாலிப வயதில் எவ்வளவு அலை வீசி கொண்டிருந்தது. ஐயோ, எந்த படிப்பை தேர்ந்தெடுப்பது, ஐயோ எந்த தொழிலை செய்வது, எப்படி வாழ்வது, எப்படி பிழைப்பது, அலைமோதி கொண்டிருந்தாயே. உன்னுடைய மனசானது அந்த பக்கமாக இந்த பக்கமாக கடலின் அலையை விட அலைமோதி கொண்டிருந்ததே. குழந்தை பாக்கியம் இல்லாத நேரங்களிலே உன்னுடைய மனதானது அந்த கடல் அலைமோதி கொண்டிருந்ததே. உன்னை சரியான துறைமுகத்திலே கொண்டு வந்து சேர்த்தது யார்? உனக்கு கல்வியை கொடுத்தது யார்? உனக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது யார்? நீ காண்கிற இந்த பிள்ளை திரட்சியை உனக்கு கொடுத்தது யார்? நீ காண்கிற இந்த வலிமையை உனக்கு கொடுத்தது யார்? நீ காண்கிற இந்த செல்வாக்கை கொடுத்தது யார்? உனக்காக பரிதவித்த, உன்னை அந்த இக்கட்டிலே விட்டு விடாத உன் தேவனாகிய கர்த்தர் அல்லவா? அவர் உன்னை என்றைக்கு கைவிட்டிருக்கிறார்? அன்பான தம்பியே, தூத்துக்குடி மாவட்டத்திலே வசித்து கொண்டிருக்க தம்பியே, இந்த இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே இல்லையே. உன்னை எப்படி இருந்த உன்னை எப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு துண்டு மாதிரி கடந்த உன்னை இன்றைக்கு பட்டு வேட்டி கட்ட வைத்திருக்கிறாரே. ஒரு ஓலை குடிசில இருந்து கொண்டிருந்த உன்னை இன்னைக்கு தூக்கி எடுத்திருக்கிறாரே. அவருக்கு ஒதுக்க உனக்கு நேரம் இல்லையோ? அவரை நீ ஜெபிப்பதற்கு உனக்கு கால்கள் பத்தவில்லையோ? உன்னுடைய கைகள் பத்தவில்லையோ? அவருடைய ஆலயத்துக்கு உன்னுடைய கால்கள் செல்லாதோ? அமைதலில் உண்டானது நிமித்தமாக அவர்கள் சந்தோஷப்படுகிற கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகிறது. வாழ்க்கையில் எத்தனையோ அலைகள் வருகிறது, எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. அண்ணன் தம்பிக்குள்ளாக பிரச்சனை வருகிறது. அலைகளை அமர்த்துகிறார், அலைகளை அமர்த்துகிறார். தேவன் உன் குடும்பத்தில் அலைகளை அமர்த்துகிறார். உன் வாழ்வில் அலைகளை அமர்த்துகிறார். உன் நோய் என்கிற அலைகளை அமர்த்துகிறார். உன்னுடைய கெட்ட எண்ணங்களை அலைகளை அமர்த்துகிறார். தேவன் உனக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறார். உனக்கு நித்தியராஜ்யத்தை கொடுக்க போகிறார். அலைகளை அமர்த்துகிற தேவன். தேவனுக்கு மிஞ்சினது ஒன்றுமே இல்லை. என் நெஞ்சமே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்?
ஆண்டவரே நோக்கி அமர்த்துகிறது. உனக்கு இருக்கிற கொடிய ஃபைனான்ஸ் பிரச்சனை, அந்த அலையை தேவன் அமர்த்தி போடுவார். ஒரே ஒரு காரியம் செய்வார். நீ உனக்கு இருக்க எல்லா காரியத்தையும் கர்த்தர் மாற்றி போடுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ நம்பி இருக்கிற துருகம் யார்? நீ நம்பி இருக்கிற கண்மலை யார்? இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நேற்று மீண்டு மாறாதவராக இருக்கிறார். உன் அலைகளை அமர்த்துவார். உனக்கு இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுவார். முழங்கால் படிக்கிட்டு இருந்த தேவனை நோக்கி பார்ப்பாயா? ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தார். எங்களோட வாழ்க்கையிலே அவ்வப்பொழுது அநேக அலைகள் வருகிறது கர்த்தார். வயசானவர் வயசு மூப்புங்கிற அலைகள் வருகிறது. வாலிப வயதிலே திமிருங்கிற அலைகள் வருகிறது கர்த்தாவே. கண் கண்டபடி நடக்க சொல்லுகிறது கர்த்தாவே. வாலிப வயதிலே ஆண்டவரே கர்த்தாவே மோசம் போய் விடுகிறார்கள் கர்த்தாவே. அந்த சாத்தானுடைய அலையிலிருந்து அநேகரை தப்பு வைப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையிலும் கர்த்தாவே, ஆண்டவரே கர்த்தாவே, தொழிலே நஷ்டமடைந்து மூலையிலே உட்கார்ந்து கொண்டிருக்க இந்த அன்பு சகோதரனை பாருங்க கர்த்தாவே. உம்மிடத்தில் எவ்வளோ பயபக்தி உள்ளவர், உமக்கு எவ்வளோ காணிக்க கொடுத்தவர். இன்றைக்கு அவரை சோரம் போக விடாது இருப்பீராக, ஓரம் போக விடாது இருப்பீராக. இந்த குடும்பத்தை நேசிப்பீராக, இந்த சகோதரனை நேசிப்பீராக. உனக்கு ஒரு வெளிச்சம் இருக்கிறது, உனக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது. சோர்ந்து போகாதே. பிசாசு உன்னை அதைரியப்படுத்தி கொண்டு இருக்கிறான். கர்த்தர் நிச்சயமாக உன்னை சந்திப்பார், உன்னை மீட்டெடுப்பார். இதே திருச்சியிலே, இதே வால்பாறையிலே, இதே மதுரையிலே நீ நீடித்து வாழ்வாய், புகழோடு வாழ்வாய். தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை செய்தபடியால் நன்றி கர்த்தார். பிரச்சனையிலிருந்து இவர்களை விடுவித்தபடியால் நன்றி கர்த்தார். உம்முடைய கிருபை இவர்களை வழிநடத்துவதாக, உம்முடைய ஆசீர்வாதம் பொங்கி வருவதாக. ஆண்டவரே அலைகளெல்லாம் அமர்த்தி போடுங்க. வாழ்க்கையில் வர எல்லா பிரச்சனையும் சமாளிக்க கிருபை கொடுங்க. இயேசு மட வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.